அனைவருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். கோகுலாஷ்டமிக்கு இன்றைக்கி ரவா லட்டு பண்ணலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, நெய் லேசாக காஞ்ச உடனே அதில் காஞ்ச திராட்சை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. வறுத்து எடுத்து வச்சுட்டு அதிலேயே அந்த நெய்யிலே முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்துடலாம். இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் என்ன ஸ்வீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கோகுலாஷ்டமி யாரெல்லாம் வீட்டில் கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முந்திரியும் கருகிராமல் எடுத்துடலாம். எல்லா லட்டை விட ரவா லட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சரி ரவா லட்டே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரவா லட்டு செஞ்சாச்சு. அதே நெய்யிலேயும் ரவையும் போட்டு வறுத்துட்டு, ரவையும் கருகிடக்கூடாது, அப்படியே சிம்மிலே வச்சு வறுக்கணும். மற்ற லட்டு இந்த மொதி லட்டுலாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப வேலை, நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் வேலை செய்கிறதுக்கு இப்போதைக்கு உடம்புல தெம்பு இல்லை. அதனால் சரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இதையே செஞ்சிடலான்னு முடிவெடுத்து இதையே செஞ்சிட்டோம். அப்படியே நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டு சீனி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, பால் நல்லா காய்ச்சி சுண்டை காய வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா சமமாக்கி விட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாம். அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நல்லா இறுகிரும். கொஞ்சம் மேலாப்பில் பாலை ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக அந்த ஊறிடும் ரவை. மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. நல்லா பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.